Now we are going to see Standard 5th Science Term 3 Unit 3 Air Part 4. Roman letter 4 Airborne diseases. Air மூலமா spread ஆகக்கூடிய diseases. Diseases which are caused by microorganisms and communicated through air are called airborne diseases. அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் மூலமாக உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஏர் மூலமாக ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ் வந்து ஏர்பார்ன் டிசீசஸ். When we breathe in air, there are chances for the microorganisms present in the air to get into our body. நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஏரில் இருக்கிற டிசீசஸ் வந்து நம்மளோட பாடிக்கு வரத்துக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. The microorganisms which cause airborne diseases are bacteria, virus and fungi. Microorganisms அப்படின்னா எதனால் உருவாகுது இந்த ஏர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கி. These microorganisms are transmitted through droplets caused by coughing or sneezing, breathing and talking. இப்போது இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தும்பும் போதோ இல்லை இரும்பும் போதோ இல்லை ப்ரீத் பண்ணும் போதோ இல்லை பேசும் போதோ அவங்களோட எச்சு வந்து ஏரில் வந்து கலக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லா இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். Let us study about some of the airborne diseases here. அதாவது airborne diseases என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். First one, diseases caused by bacteria. பாக்டீரியாவில் உருவாகக்கூடிய டிசீசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப்தீரியா, whooping cough and tuberculosis are some of the common airborne diseases caused by bacteria. பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய பொதுவான airborne diseases பார்க்கலாம். டிப்தீரியா, whooping cough and tuberculosis. ஃபஸ்ட்டு டிப்தீரியா, தொண்டை அடைப்பான் நோய். It is caused by the bacteria கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. அதாவது டிப்தீரியா அப்படிங்கிற அந்த டிசீசஸ் வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் உருவாகுது. It generally affects the upper respiratory tract, nose and throat and causes fever, sore throat and choking of air passage. அதாவது இது ஜென்ரலாக எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸ் அண்ட் த்ரோட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால் ஃபீவர் வரும், தொண்டை புண் வரும், அதுக்கப்புறம் மூச்சு திணறல்லாம் ஏற்படும். அடுத்தது whooping cough, கக்குவான் இரும்பல். whooping cough is caused by Bordella pertussis. அதாவது whooping cough எந்த பாக்டீரியாவால் உருவாகுது அப்படின்னா Bordella pertussis. It also affects the respiratory tract and causes mild fever, severe cough ending in woof. இதனால் இந்த பாக்டீரியாவால் நம்மளோட பாடியில் என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு. அதனால் என்ன வரும் அப்படின்னா ஃபீவர், மைல்டாக ஃபீவர் வரும். அதாவது இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப சத்தத்தோடு இரும்புவாங்க. டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி, காசநோய் சொல்லுவோம்ல அது. டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற டிசீசஸ் வந்து எந்த பாக்டீரியாவால் வருது அப்படின்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் உருவாகுது. When we breathe, the bacteria present in the air gets into the lungs and affect it. இப்போது ஏரில் வந்து இந்த பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா ஏர் மூலமாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஏர் மூலமாக லங்ஸுக்கு ரீச் ஆகி லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம். Infected person has to be treated with anti-tubercular drugs for a period of 6 months to 1 year. யார் ஒருத்தங்க வந்து இந்த டியூபர்குலோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள 6 மந்த்லேருந்து 1 இயர் வரலும் காச நோய்க்கான மருந்து வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். நேஷனல் ஜிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962.
அதாவது நேஷனல் டிபி அதாவது காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1962 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 24th March. ஒவ்வொரு இயரும் 24th March அப்போ காசநோய் ஒழிப்பு தினம் டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கிறத அனுசரிக்கப்படுகிறது. டிசீஸ், காசிட்டிவ் ஆர்கனிசம், mode of transmission, tissue, organ affected, symptoms. Tuberculosis, Mycobacterium tuberculosis. எதனால் எப்படி வந்து பரவுது அப்படின்னா tablet infection from sputum of infected persons. sputum அப்படின்னா எச்சி, அதாவது பாதிக்கப்பட்டவரோட சளி எச்சிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எந்த ஆர்கனை வந்து பாதிக்குது அப்படின்னா லங்ஸு. அதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் காஃப், அதாவது தொடர்ந்து வந்து காஃப் இருக்கும், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் ஏப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட், அதாவது பசியே இருக்காது, வெயிட் வந்து லாஸ் ஆகும். அடுத்து வந்து டிஃப்தீரியா, கார்னி பாக்டீரியம் டிஃப்தீரியா. எப்படி வந்து பரவுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியாய், பாதிக்கப்பட்டவரோட சளி எச்சி இதுலேருந்து. எந்த ஆர்கனை வந்து பாதிக்குது அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸு அண்ட் தென் த்ரோட். இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், சோர் த்ரோட்டு, சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ். அடுத்து ஊஃபிங் காஃப், கக்குவான் இருமல், போர்டெல்லா பெர்டுசிஸ். எப்படி வந்து பரவுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட், பாதிக்கப்பட்டவரோட சளி துளி அண்ட் தென் அவங்களோட இப்போது ஒரு குழந்தைக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்பா அம்மா கூட தானே இருப்பாங்க, ஸோ அப்படி. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பாதிக்கப்படும். சிம்டம்ஸ் என்னென்னா மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் ஊஃப். மைல்டு ஃபீவராக இருக்கும், கண்டினியூஸாக தொடர்ந்து சத்தமான இருமல் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ், வைரஸால் உருவாகக்கூடிய டிசீஸ். சம் டிசீசஸ் ஆர் காஸ்டு பை த வைரஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். ஏரில் இருக்கிற வைரஸ் மூலமாக சம் டிசீசஸ் வந்து உருவாகுது. காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, அடுத்து வந்து மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ் ஆர் சம் ஆஃப் த டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். வைரஸால் உருவாகக்கூடிய பொதுவான நோய்கள். ஃபஸ்ட்டு வந்து காமன் கோல்டு. காமன் கோல்டு இஸ் அன் infectious disease which affected the upper respiratory system like nose and throat and it is easily spread. common cold வந்து ஈஸியாக தொற்றக்கூடிய டிசீஸ். இது வந்து எந்த பகுதியை பாதிக்குது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லைக் நோஸ், த்ரோட் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும், பாதிக்கப்படுது. சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு இன்க்ளூட் காஃப், பெயின்ஃபுல் த்ரோட், ரன்னிங் நோஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஃபீவர். இந்த காமன் கோல்டு வந்துச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா காஃப் வரும், ரொம்ப தொண்டை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் தென் ரன்னிங் நோஸ், மூக்கில் வந்து ஒழுதுகிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் ஃபீவர் கூட வரலாம். தோ மெனி வைரஸ் கேன் காஸ் திஸ், இட் இஸ் ஜென்ரலி காஸ்டு பை ரினோவைரஸ். நிறைய வைரஸால் காமன் கோல்டு வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் இருந்தாலும் ரினோ வைரஸால் பொதுவாக வந்து இந்த காமன் கோல்டு வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காமன்லி ஃபவுண்ட் டியூரிங் சைல்டுஹுட். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து பொதுவாக வந்து சைல்டுஹுட்டில் தான் வரக்கூடிய டிசீஸ். இட் இஸ் காஸ்டு பை த வைரஸ் மிக்சோ வைரஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் in inflammation of nostril, mucosa and pharynx. It is also known as flu. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை வந்து ஃப்ளூன்னு கூட சொல்லுவாங்க. இது எந்த வைரஸால் உருவாகுது அப்படின்னா மிக்சோ வைரஸால் உருவாகுது. இந்த நோய் வந்து நம்ம பாடியில் எங்கே பாதிக்கப்படும் அப்படின்னா நாசி அண்ட் தென் ஃபேரெக்ஸ், குரல் வலையில் வீக்கம் மாதிரி வந்து பாதிக்கப்படும், வீக்கம் மாதிரி வரும். அடுத்தது வந்து மம்ஸ். It is caused by myxovirus parotidis and it affects the upper respiratory tract. இது மம்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து என்ன வைரஸால் உருவாகுது அப்படின்னா மிக்சோ வைரஸ் பாரோட்டிட்டிஸ்
அப்படிங்கிறதால உருவாகுது. எந்த பகுதியை வந்து பாதிக்கும் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸ் அண்ட் த்ரோட்டை வந்து பாதிக்கும். சம் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் மம்ஸ் இன்க்ளூட் ஃபீவர், ஹெட்ஏக், சோர் த்ரோட் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் parotid glands which makes the jaw movement difficult. இதனோட மம்ஸோட காமன் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஃபீவர் வரும், ஹெட்ஏக் வரும், சோர் த்ரோட் தொண்டை புண்ணு வரும், இந்த கன்னத்தில் வந்து வீங்கி போயிடும். நம்ம சாப்பிடும்போது நம்மளோட கண்ணை வந்து அசையும்ல, அதை அசையறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாக்ஸ். இட் இஸ் காமன் அமாங் சில்ட்ரன் பட் அடல்ட்ஸ் ஆல்சோ மே கெட் இட். அதாவது பொதுவாக சில்ட்ரனுக்கு தான் இந்த சிக்கன் பாக்ஸ் வரும், ஆனால் அடல்ட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. affected people will have blisters or spots in the body and face along with fever. அதாவது எப்படி இருக்கும், அஃபெக்டான பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா முகத்துலேயும் அண்ட் தென் உடம்பு ஃபுல்லாகவும் சின்ன சின்ன கொப்பளை மாதிரி இருக்கும், அதோடு சேர்ந்து ஃபீவரும் இருக்கும். those splitters with fluid will drain but sometimes it may leave scars. அதாவது இந்த கொப்பளத்துக்குள்ளே கொஞ்சம் ஃப்ளூயிட் வந்து இருக்கும், கொஞ்சம் டேஸ் போக போக என்ன ஆயிரும் அப்படின்னா அதெல்லாம் காஞ்சி போயிடும். ஆனால் வந்து ஸ்கார்ஸ் அதாவது அதனோட தழும்பு மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தது வந்து மீசில்ஸ் இஸ் காஸ்டு பை ரூபெல்லா வைரஸ் and it is easily caught by people from other infected people. இந்த மீசில்ஸ் வந்து ருபேலா வைரஸால் உருவாகுது. அண்ட் தென் அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். சம்டைம்ஸ் ஆஃப் மீசில்ஸ் include eruption of small rashes in skin, cough, sneezing, redness of eye, அடுத்து வந்து pneumonia and bronchitis. There is no cure for this disease yet people can recover from this by proper rest and diet. இந்த மீசில்ஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கின்ல வந்து ஸ்மால் ரேஷஸ் வெடிப்பு மாதிரிலாம் இருக்கும், காஃப் வரும், தும்பல் வரும், ஐ வந்து ரெட்டாக இருக்கும், நிமோனியா அண்டு ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னா மூச்சுக்குள்ளல் அலர்ஜி ஏற்படும். இதுக்கான மருந்து கிடையாது, ஆனால் வந்து பாதிக்கப்பட்ட பீப்புள் வந்து கரெக்டாக ரெஸ்ட் எடுத்து டயட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுபடலாம். ஸோ இந்த டேபிளர் காலம் பாருங்கள். டிசீஸ், காசிட்டிவ் ஆர்கனிசம்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், டிஷ்யூ ஆர்கன் அஃபெக்டட், சிம்டம்ஸ். காமன் கோல்டு, ரினோ வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அதாவது சளி துளிகள் மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசில் சாம்பர் அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அதாவது த்ரோட் அண்ட் நோஸ் வந்து பாதிக்கப்படும். சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்ஏக். காய்ச்சல் வரும், இரும்பல் வரும், மூக்கில் வந்து ஒழுகும், ரன்னிங் நோஸ் வரும், ஸ்னீசிங் தும்பல் வரும், ஹெட்ஏக் வரும். இன்ஃப்ளூயன்ஸா இது வந்து மிக்ஸோ வைரஸால் உருவாகுது. டேப்லெட் இன்ஃபெக்ஷன் சளி துளி மூலம் தான் ஸ்ப்ரெட் ஆகும். எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசில், மியூகோசா, ஃபேரக்ஸ் அதாவது நாசில்லையும் அண்ட் தென் குரல் வளையிலையும் வந்து வீக்கம் வந்து வரும், தொண்டையிலையும் வந்து வீக்கம் வரும். அதனோட சிம்டம்ஸ் ஃபீவர், பாடி பெயின், காஃபு, சோர் த்ரோட்டு, நாசில் டிஸ்சார்ஜு, ரெஸ்பிரேட்டரி கன்ஜெக்ஷன்ஸ் அதாவது காய்ச்சல் வரும், உடல் வலி வரும், இருமல், தொண்டை புண்ணு, மூக்கில் வந்து சளி வந்துகிட்டே இருக்கும், மூச்சு திணறல்லாம் ஏற்படும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மீசில்ஸ், ருபேலா வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் அதாவது சளித்துளினால் வரும். அடுத்தது வந்து இப்போ யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நோயால் அப்படின்னா அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுட்டோமா அவங்க மூலமாக வரும். எந்த பகுதியை பாதிக்குது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சுவாச பாதையில் வந்து தொற்று வந்து ஏற்படும். eruption of small red spots or rashes in skin, cough, sneezing, redness of eye, pneumonia and then bronchitis அதாவது ஸ்கின்ல வந்து ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் வந்து வரும் அண்ட் தென் தோல் வந்து வெடிச்சிருக்கும் ஸ்கின்னு அண்ட் தென்
இருமல் வரும், தும்பல் வரும், ஐ வந்து ரெட்டாக இருக்கும், நிமோனியா வரும். அடுத்து வந்து என்னென்னா மூச்சுக்குழலில் அலர்ஜி வந்து ஏற்படும். மம்ஸ், மிக்ஸோ வைரஸ் பரோடைட்டிஸ். அதாவது எப்படி வந்து பரவுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், சளினால் வந்து பரவும். யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கும் போது வரும். எந்த பகுதியை வந்து பாதிக்குது அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து பாதிக்கப்படுது. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டாய்டு கிளாண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். அதாவது கன்னத்தில் வந்து வீக்கம் வரும். நம்ம வந்து சாப்பிடும்போது நம்மளோட கண்ணை வந்து அசையுமா, ஸோ அதை அசைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிக்கன் பாக்ஸ் வரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால் உருவாகுது. எப்படி வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். வாயிலேருந்து வரக்கூடிய எச்சி அது மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் தென் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கும் போது இது வந்து பரவுது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து பாதிக்கப்படுது. இதனால் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா எரப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர் அண்ட் அனீசினஸ். அதாவது தோலில் வந்து கொப்பளை மாதிரி வரும். அண்ட் தென் ஃபீவர் வரும், சுகாதாரமற்ற தன்மை. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன், நோயிலேருந்து பாதுகாப்பு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஏர்பார்ன் டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட் இஃப் வி டேக் சர்டன் மெஷர்ஸ். அதாவது வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம காத்துக்கிறது தான் வந்து சிறந்து. ஏர்பார்ன் டிசீசஸ் வந்து வராமல் நம்ம எப்படி வந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ். அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பீப்புள் ஹூ ஹாவ் ஆக்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீசஸ். அதாவது யார் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட நெருங்கி பழகிறத ஸ்டாப் பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கணும். மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன், தன்னைத்தானே நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். யார் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும். கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் ஸ்னீசிங் ஆர் காஃபிங். எப்போ வந்து அதாவது தும்பல் வரும்போதோ இல்லை வந்து இரும்பும் போதோ கரெக்டாக வந்து நம்ம டிஷ்யூஸை வச்சு கவர் பண்ணி தும்பணும். அவாய்டு டச்சிங் த ஃபேஸ் ஆர் அதர் பீப்புள் வித் அன்வாஷ்டு ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரோவ்லி. கரெக்டான கையை வந்து கரெக்டாக சுத்தமாக வாஷ் பண்ணணும். டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவெண்ட் த டிசீஸ். கரெக்டாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசி வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், அவாய்டு ஓவர் க்ரௌடட் பிளேசஸ். ரொம்ப கூட்டமாக இருக்கிற பகுதியில் நம்ம போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். யூஸ் டிஸ்போசபிள் டிஷ்யூஸ், அவாய்ட் ஹேண்ட் கர்ச்சிப்ஸ். அதாவது டிஸ்போஸ் பண்ணுறல அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து யூஸ் பண்ணணும், ஹேண்ட் கர்ச்சிப்ஸை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் டவுன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன். வைரஸால் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நம்ம விலகி இருக்கணும். கவர் மவுத் நோஸ் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். அதாவது இருமல் வரும்போதும் சரி தும்பல் வரும்போதும் சரி மவுத்தையும் நோஸையும் வந்து கவர் பண்ணி தும்பணும், இருமணும். ஓகே, லெசன் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.